தமிழ்நாடு மாநிலத்தின் குரலாகவும் தமிழ் மக்களின் குரலாகவும் தமிழக வெற்றிக் கழகம் காங்கிரஸ் IUML VCK கூட்டணி ஆட்சியின் குரலாகவும் நான் இந்திய பாராளுமன்றத்தில் ராஜ்யசபாவில் குரல் எழுப்புவேன். குரல் தமிழ்நாட்டின் செயல்பாடுகளையும் பிரச்சனைகளுக்காகவும் கோரிக்கைகளும் குரல் ஓங்கும். இந்திய ராஜ்யசபாவில் இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர்கள், தொண்டர்கள், சப்போர்ட்டர்ஸ், காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களும் எங்கள் கட்சி தலைவர் திரு மல்லிகார்ஜுன கர்கே அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கும் காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்களுக்கும் காங்கிரஸ் கட்சியின் சப்போர்ட்டர்ஸுக்கும் நான் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு இம்பார்ட்டன்டான டைம் பார்லிமெண்ட்ல. அது ஏன்னா மோடி அரசு மாநிலங்களின் உரிமைகளுக்கு எதிராக 2-3 மசோதா எடுத்துட்டு வரதுக்காக பிளான் பண்ணிருக்காங்க. அது என்ன மசோதா? ஒன்னு, மகளிர் ஒதுக்கீடு என்ற பேர்ல தொகுதி மாற்றம் மசோதா. இன்னொன்னு, ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற மசோதா. இதெல்லாம் மாநிலங்களின் உரிமைகளை பறிக்கும். இதற்கு எதிர்ப்பாக குரல் ஓங்க வேண்டும். தமிழ்நாட்டின் குரல் ஒலிக்க வேண்டும். அதை நான் கட்டாயமாக செய்வேன். ஆகையால் இது ஒரு முக்கியமான டைம்ல வந்ததற்கு தமிழ்நாட்டின் குரல் கட்டாயமாக டெல்லியிலும் பாராளுமன்றத்திலும் குரல் எழுப்பப்படும். அது என்னுடைய வாக்கு. நன்றி. தமிழக வெற்றிக் கழகம் வந்த வாய்ப்பை போயிருந்தாங்கன்னா முதல் மாநில உறுப்பினராக போயிருப்பாங்க தமிழர். ஆனா அதை விட்டுட்டு உங்களுக்கு கொடுத்திருக்காங்க அந்த வாய்ப்பை. எப்படி பாக்குறீங்க? அத இது மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர்கள், தொண்டர்கள், சப்போர்ட்டர்ஸ் பெருந்தன்மையாக தான் நாங்க கருதுகிறோம். இதற்கு இதுதான் ஒரு கூட்டணிக்கு ஒரு மதிப்பும் ஒரு மரியாதையையும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதற்காக நாங்க ரொம்ப நன்றி சொல்றோம். சப்போர்ட்டர்ஸ் கிட்ட ஒரு சென்டிமெண்ட் இருக்கும். முதல் பாராளுமன்றத்தின் பிரதிநிதியாக தமிழக வெற்றிக் கழகத்தை தமிழக வெற்றி கட்சிக்கு வந்திருக்கலாமே அப்படின்னு ஒரு சென்டிமெண்ட் இருக்கும். அந்த சென்டிமெண்ட் எனக்கு புரியுது. அது ஒரு இயல்பான சென்டிமெண்ட் தான், நேச்சுரல் சென்டிமெண்ட். அது புரியுது எங்களுக்கு. ஆனால் டெல்லியில் அரசியலும் சரி, அரசாங்கத்திலும் சரி அனுபவம் உள்ளவன். இப்போ இந்த சமயத்தில் தமிழ்நாட்டின் குரல் ஓங்க வேண்டும். இந்த அனுபவத்தை நான் பயன்படுத்தி நிச்சயமாக நான் இந்த குரலை எழுப்புவேன். இந்த காரியத்தை நான் செய்வேன். பெருந்தன்மையோடு இது அவங்களோட பெருந்தன்மை சொல்லிட்டேன். என்னுடைய அனுபவம் சொன்னேன். அவங்களுக்கு அரசு அமைஞ்சது 1 மாசம் தான் முழுமை அடைஞ்சிருக்கு. இருந்தாலும் எதிர்கட்சிகள் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, மின்வெட்டு பிரச்சனை அதிகமா இருக்கு. போல பிரச்சனை எப்படி பாருங்க, 1 மாசம் தான் வந்திருக்கு. 1 மாசம் தான் ஆயிருக்கு. மாண்புமிகு முதலமைச்சர் பிரச்சாரத்து முதலும் என்ன சொன்னார், பதவியேற்பு விழாவிலும் என்ன சொன்னாரு, ஊழல் இல்லா ஆட்சி தான் அவரோட முதல் நோக்கம். இங்க 2 மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. கேபினெட் மினிஸ்டர்ஸ்லயும் அவரோட போக்கஸ் ஊழல் இல்லா ஆட்சி. அத முதல்ல அவங்க கட்டுப்பிடிக்கிறாங்க. அது நீங்க எல்லாருமே இப்போ தமிழ்நாட்டில் ரொம்ப தெளிவா எல்லாருக்குமே தெரியுது. அதுதான் இந்த ஆட்சியின் போக்கஸ், முதல் போக்கஸ். 1 மாசம் தான் ஆயிருக்கு. அந்த 1 மாசத்திலே இவ்வளவு பெரிய ஒரு திருப்பம் தமிழ்நாட்டின் அரசியலும் சரி, ஆட்சியிலும் சரி, அரசாங்கத்திலும் சரி. இது ரொம்ப பாராட்டத்தக்க விஷயம் தான். இனிமேல இருந்தா நம்ம மத்த இதெல்லாம் பார்க்கணும். சரிங்களா? நன்றி, நன்றி, வணக்கம். கூட்டணிக்கு அழைப்பு எடுக்கப்பட்டிருக்க
சரி, சந்தீப் நேற்று வந்து டெல்லியில் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ராகுல் காந்தி அவர்களையும் அன்னை சோனியா காந்தி அவர்களையும் சந்தித்தார். ரொம்ப கார்டியலா சிறப்பாக இருந்தது. அவ்வளவுதான். 2.92 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.31 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 48 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோயர்ஸ், 33 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோயர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோயர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 16 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோயர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.